Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான். எஸ், நேற்று மேட்ச் வெற்றிகரமான தோல்வி சொல்லிக்கலாமா? அவன் 36-23 நைட்டு ரிவ்யூலாம் போட்டாச்சு. பார்க்கறதுக்கு போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு ஒப்பீனியனு யார் திட்டணுமோ என்ன திட்டணுமோ யார் திட்டணுமோ எல்லாமே நீங்கள் சொல்லலாம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ரைட். அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முக்கியமான விஷயம் இல்லை, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு அங்கே தான் வந்து சொல்லுவாங்க. கேட்குற கேள்வியை பொறுத்து அவங்க கொடுக்குற பதில். ரைட். கோச் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் தான் வந்தார். ஓகே, குட். கோச்சை கேட்டாங்க. அப்புறம் கோச் எங்கே தப்பு பண்ணீங்க, டெல்மி வேர் யூ வென்ட் ராங் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார் ஸ்டார்டிங்லாம் நாங்கள் ரொம்ப நல்லா தான் பண்ணோன்னு, அண்ட் பாயிண்ட் மேலிங்கிலையும் போச்சு அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. நான் வேறு எதாவது மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான் மேட்ச்சே தோற்றுது. என்னோட ரிவ்யூலே பார்த்துருப்பீங்க, மேலே போட்டிருக்க டர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையே ஃபஸ்ட்டு 10 நிமிஷம்னு. இவர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணோன்னாரு. நான் தான் வேறு மேட்ச் பார்த்துட்டு இருந்திருக்கணும் தெரில. எனவே நீங்கள் தான் சொல்லணும். ரைடிங் வந்து சக்ஸஸே ஆகலை இன்றைக்கி. 9 பாயிண்ட் லீடு கண்டினியூவாக அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அது எங்களால் கவர் பண்ண முடில. அண்ட் செகண்ட் ஹாஃபில் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா விளையாண்டாங்க. 7 பாயிண்ட்டை குறைச்சாங்க டிஃப்ரென்ஸை. எங்கள் ரைடருக்கு அவங்க பாயிண்ட் கொடுக்கல, அதனால தான் தோத்தோன்னாரு. ரைட். யாரும் பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் போய் எடுக்கணும். ஆமாம், இது நான் சொல்கிறது. ஓகே, இருக்கட்டும், அவ்வளோதான். ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட, நான் வந்துடுங்க. அடுத்தது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கேப்டன் ஆஸ் இட் இஸ் ரிஜெக்டடாக வந்து உட்காந்துருக்காரு மனுஷன். என்ன பண்ணுறது? அவர் என்ன சொன்னார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடணும். நாராயணன் ஆவடியிலேருந்து திரும்பவும் 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாராயணன். அப்புறம் மிஸ்டர் ஐஜி, அவர் ஒரு சூப்பர் தேங்க் ப்ரீமியரில் வந்து 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஐஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் வரும். நமக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல் சேனலில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல, உங்களுக்காக நிறைய வீடியோ போடுறோம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகைன் ரிப்பீட்டிங், கம்பல்சரியில் ரிக்வஸ்ட். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அர்ஜுன் என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கேள்வி ஹிந்தியில் சொல்லிவிடுவேன். பிடிக்காதவங்க எங்கேருந்து அப்படியே போயிடலாம். சரி, அப்புறம் வந்து புலம்பக்கூடாது. மேட்ச் தோற்றதுக்கப்புறம் புலம்பக்கூடாது. ரைட். அர்ஜுனை கேட்டாங்க. அப்புறம் அர்ஜுன், இதே தான் நான் உங்கள்கிட்ட சென்னையிலையும் கேட்டேன், இங்கேயும் அதே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. மோமெண்டம் வந்து சரியா இல்லையா? இப்போ எல்லா மேட்சுமே டூ ஆர் டை சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறீங்க. ஸ்டில் நீ நல்ல பொசிஷனில் தான் இருக்க இப்போ ரேங்க்கில். பட் இனிமேல் ஜெயிச்சா தான் நீங்கள் ரேங்க்கில் மேலே போக முடியும். நெக்ஸ்ட் வேறு யூபி யோதா கூட உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார் ஒரு நம்ம அர்ஜுன், माइंड सेट तो भाई अभी जितने भी मैच बाकी है सब डू और डाई हो गया. आज भी प्लान करके आए थे हम, वो कहीं ना कहीं अनसक्सेस हुआ है அப்படின்ட்டார். ஆமாம், ரைட். மைண்ட் செட் வந்து என்ன நல்லதாக இருக்குது, ஜெயிக்கணும், அதான் ஒரே மைண்ட் செட்டு. வரப்போகிற மேட்ச் எல்லாமே டூ ஆர் டை மேட்ச் தான். இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்தோம், பட் சக்ஸஸ் ஆகலை, அந்த பிளானு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாங்க சொன்னார். அப்புறம் கூட எதுவும் சொன்னார், ரைடர் நிறைய மிஸ்டேக் பண்ணோம். ஏன்னா இவர் இப்போ ரைடர் தான் மிஸ்டேக் பண்ணோம். பாயிண்ட் எங்களால் எடுத்துகிட்டு வர முடியல, கரெக்டான டயத்தில் பாயிண்ட் கிடைக்கல. நடந்தது முடிஞ்சு போச்சு, அதை நம்ம ஒன்றுமே சரி பண்ண முடியாது. ஜோகே ஓகே, முடிஞ்சு போனதை ஒன்றும் பண்ண முடியாது. வரப்போகிற மேட்ச்லையா அது சரி பண்ண பண்ணுவோம் எங்கள் மிஸ்டேக்கெல்லாம். நெக்ஸ்ட் மேட்ச் யூபி தாஸ் கூட. அண்ட் எஸ், எங்களுக்கு இப்போ இருக்கிற நாங்கள் டேபிள் பொசிஷனில் எங்களுக்கு விக்ட்ரி மட்டும்தான் வேணும். வின் வின் வின், அது ரொம்ப முக்கியம். ஜரூரி ஹே அப்படின்ட்டார். முக்கியம், அது ரொம்ப. அது பிளான் பண்ணி ப்ராக்டிஸில் அதெல்லாம் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் பதில் வந்துடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, நீ 100% தான் கொடுக்குற, சிங்கிள் ஹேண்டட்லேயும் நிறைய மேட்ச்சை நீயும் ஜெயிக்க வச்ச, பட் செகண்ட் ரைடரோட சப்போர்ட் உனக்கு சுத்தமாகவே இல்லையா, உனக்கு தெரியுதா இல்லையா, அது மாதிரி கேட்டார் ஒருத்தர். சொன்னார், சம்டைம்ஸ் அப்படி நடக்கிறது உண்டு, இட் ஹேப்பன்ஸ். இன்றைக்கி மேட்ச்சில் வந்து மேட்ச் ஸ்லோவாகவும் போல் ஃபாஸ்ட்டாகவும் போல் ஈவனாக தான் போயிட்டு இருந்தது. என்னோட தவறு நிறைய பண்ணிட்டேன், நான் டேக்கிள் வேறு ஆகிட்டேன். மோமெண்டம் எங்கள் பக்கம் வரவே இல்லை, அவங்க பக்கமே தான் இருந்தது மோமெண்ட்டு. அண்ட் டேக்கிள் எந்த ரைடராக இருந்தாலும் என் இடத்துல அவுட் ஆகிருப்பாங்க. ஏன்னா ரைட் எடுத்தால் அவுட் ஆகிறதும் சகஜம்தான், பாயிண்ட் வர்றதும் சகஜம்தான். நீங்கள் அவுட்டே ஆகக்கூடாதுன்னா சாகர் மாதிரி பெஞ்சில் உட்காந்துருக்கணும், அவுட்டே ஆக மாட்டோம். நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இவர் ரைட் எடுக்கணும்னு தான் போய் மாட்டிக்கிறாரு. ரைட் எடுக்காமல் நின்றுட்டு இருந்தால் அதை தான் வேறு ஆங்கிளில் சொன்னார். ரைடர் வந்து ரைடரோட வேலை ட்ரை பண்ணோம் உள்ளே போகிறதுக்கு. அவங்க டிஃபெண்டர் வேலை பிடிக்கிறது, சம்டைம் டேக்கிள் ஆகிறது உண்டு. நான் மட்டும் இல்லை, எந்த ரைடர் அங்கே போனாலும் அந்த பர்டிகுலர் டேக்கிள் ஆகுவாங்க. அண்ட் இன்னும் ரைடு எடுத்தால் தான் அதெல்லாம் டேக்கிளுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும், பாயிண்ட்டுக்கும் ரெடியாக இருக்கும். புனேரி தான் வெரி குட் டீம், பெஸ்ட்டு டீம். வேறு நிறைய தவறுகள் வேறு நாங்கள் பண்ணிட்டோம். பட் எனிவே வரப்போகிற மேட்ச்சில் நல்ல மைண்ட் செட்டோட வந்து ஜெயிக்க பார்ப்போம்னாரு. இதுதான் அவர் சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது சொல்லுங்கள்.
ஒரே பார்த்து நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.